இன்னைக்கு மார்னிங் நடந்த பட்ஜெட் 2024 இம்பார்ட்டன்டான 5 விஷயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தங்கத்தோட விலை கம்மியாக போகுது. கோல்ட், சில்வர், பிளாட்டினமோட கஸ்டம் டியூட்டியை 16% இருந்து 6% கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால டொமஸ்டிக் மார்க்கெட்ல கோல்ட், சில்வர், பிளாட்டினமோட பிரைசஸ் எல்லாமே கம்மியாகும். செகண்ட், மொபைல் போன்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அண்ட் பேட்டரிஸோட பிரைஸ் எல்லாமே கம்மியாக போகுது. ஏன்னா இதுக்கும் கஸ்டம் டியூட்டியை கம்மி பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஐபோனோட பிரைசஸ் கம்மியாகும். தேர்ட், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு புதுசா 3 ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. புதுசா ஒரு ஃப்ரெஷர் பிஎஃப் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு மாச சம்பளம் கவர்மெண்ட் ஃப்ரீயா 3 இன்ஸ்டால்மெண்ட் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதோட சேர்த்து பிஎஃப்க்கு அதர் 2 ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபோர்த், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 12.5% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 10% இருந்து. இது ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பேட் நியூஸ். இதே மாதிரி ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸும் 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 15% இருந்து. பட் ஒன்லி ஃபைனான்ஷியல் அசெட்ஸ்க்கு, ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு எக்ஸப்ஷன் லிமிட் 1 lakhல இருந்து 1,25,000 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபிஃப்த், நியூ டாக்ஸ் ரெஜியூம்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா இருந்த 50,000 rupees இப்ப 75,000 rupees இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டாக்ஸ் லேப்ஸ்லயும் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா 17,500 ரூபாய் வரைக்கும் உங்களால டாக்ஸ் சேவ் பண்ண முடியும். இந்த 5ல உங்களுக்கு எதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணுமோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த பட்ஜெட் வருத்தம் தான். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு முதுகுல குத்திட்டாங்க.